நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், பாருங்கள். மேஷ ராசி, என்னதான் நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக இருந்தாலும்,
அடுத்து இதுதான் நடக்க போகுது. சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படி சொல்லுவோம். தெய்வ சக்தி பொருந்தியவர்கள். ஆனால் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்பாகவோ ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அதை உங்களால் தடுக்க முடியாது, நடந்தே தீரும். அப்போது இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏன் வருது? குறிப்பாக மேஷராசி என்பர்கள் நிறைய அந்த சீட்டு கம்பெனி நடத்தக்கூடியவங்க, சிட் ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் இந்த பாண்டிங் செய்யக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். இப்போ லாட்ரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் அவங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி வெளிநாடுகளில் போய் மாட்டிப்பாங்க, வெளியில் வர முடியாது, இல்லை போட்ட காசு அவங்களால எடுக்க முடியாது, சின்ன பாஸ்வேர்டு ஒன்று மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் சிக்கலில் இருக்கக்கூடியவங்க, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், அதுபோல் அந்த லாட்ரி அந்த மாதிரியான பழக்க முடியும் ஆன்லைன் கேம் சம்மந்தப்பட்டவங்க, இதிலெல்லாம் மேஷராசி என்பர்கள் நிறைய பைசாவை மிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களை கடனாளியாக மாற்றுகிறது. அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். நீங்கள் பொதுவாக சொல்கிறேன், மேஷராசினாக்கா சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும், விவசாய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், கூலி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், அல்லது உங்கள் வீட்டில் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜஸ் போகிறாங்க, அந்த மாதிரி பிள்ளைகளாக மேஷராசியாக இருந்தாலும் அந்த குடும்பம் மேஷராசியால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன? ராகுவும் சனியும் சேர்ந்து பார்க்கிறார்கள். சார் சனிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது சார் மேஷராசி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ராகு பார்க்குறாரு. இது மிகப்பெரிய தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் உங்கள் வீடு தேடி சேரும். பக்கத்து வீட்டில் சண்டை, அந்த வீட்டில் சண்டை. நேத்தவர்களும் நண்பர்களாக இருந்தவர்கள், அந்த அக்காவை அப்படி கேட்டுச்சு, நல்லா பேசுமே உன்ட்ட, அந்த அக்காவை ஒன்று அப்படி கேட்டுச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சவர்கள் கூட, நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறி விடுவது. அப்போ மேஷராசி என்பர்களே, ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துலையே எப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாபில் எப்படி இருக்கணும், பிஸ்னஸில் எப்படி இருக்கணும், அப்போ எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது. இன்னும் சொன்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மேஷராசி அன்பர்களே, குறிப்பாக இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அதெல்லாம் கூட டீப்பாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது, அதுக்காக வீண் செலவு பண்ணுவதை நிறுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும். நான் சொன்ன அந்த மாதிரி கலைத்துறையாக இருக்கட்டும், அல்லது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெக்னிக்கலாக டீச்சராக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான். ஒரு வம்பு வழக்கு, ஒரு குரூஷியலான ஒரு பீரியட் வருது, மனசு குழப்பமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிபாடுகள் என்ன, இது என்ன செஞ்சால் இது தீரும், இதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து 7.5 சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, குடும்பத்துக்கு நிம்மதி தான் சாமி முக்கியம். பசங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க. இதுக்கு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்டு அறிந்து வழிபாடுகள் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், சம்பந்தம் இல்லாத செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், நீங்கள் யாரையோ காப்பாற்ற நினச்சி நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். நான் இருக்கேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் யாரும் கேரண்டி தரக்கூடாது. நீங்கள் முதல்ல உங்களை காப்பாற்றிக்கணும். அப்போ வேலையில் அதிக அக்கறையோடு, அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக ஃபேமிலி தான் சார். மேஷராசின்னு சொல்லிட்டா வீண் செலவுகள்,
குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமானது. நீட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஜேஇ சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அடுத்தது ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக, அது மேரேஜ் லைஃப் சம்மந்தப்பட்டதா. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் பணங்காசு வருமானம் அதிகரிக்கும். ஸோ இன்கம் கிரியேட் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய நம்பிக்கை பிறக்கும். கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே, எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை அடைக்க முடிய நல்ல தருணம். ஸோ இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணும்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் மேஷராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடமுடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ இந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே, ஆனால் நாங்கள் புரிஞ்சிட்டோம் சாமி, எங்கள் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.